Himalaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னையிலிருந்து இரவு 7:09 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்று நாசா தெரிவித்திருக்கிறது. 7 நிமிடங்களுக்கு வானத்தில் சர்வதேச விண்வெளி நிலையம் தெரியும் என்று நாசா அறிவித்துள்ளது. இதுபற்றி தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். அவரோடு பேசலாம். பாலவெற்றிவேல், இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கக்கூடிய நிகழ்வு தானா, இல்ல எப்பயாவது நடக்கக்கூடிய நிகழ்வா? ஒருவேளை எப்பவுமே நடக்கக்கூடிய நிகழ்வுனா இன்னைக்கு இந்த நிகழ்வுனால இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சம்பவம் என்ன? அது குறித்த பல்வேறு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கார்த்திகா, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் சென்னையின் குறுக்கே தற்போது கடந்து சென்றது. இந்த காட்சிகளை புதிய தலைமுறை நேரடியாக பதிவு செய்திருக்கிறது. தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி சுமார் 28,000 கிலோமீட்டர் மணிக்கு அது கடந்து சென்ற அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு முன்பு சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் போன்ற எத்தனையோ வானியல் நிகழ்வுகளை நேரடியாக நம்ம பார்த்தாலும் முதல் முறையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் என்பது அது கடந்து செல்லும் போது பார்க்கும் போதே ஒரு வித்தியாசமான ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது என்றே சொல்ல வேண்டும். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பொறுத்தவரை 1998ஆம் ஆண்டு 5 நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன், கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் கூட்டு சேர்ந்து உருவாக்கினர். பூமியில் தான் நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம், ஆனால் விண்வெளியில் சேர்ந்து இருப்போம் என அவர்கள் உறுதி பூண்டு 1998 தற்போது வரை 2014 வரை தொடர்ச்சியாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இயங்கி வருகிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இப்போது 7 விண்வெளி வீரர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். பூமிக்கு உள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பூமிக்கு வெளியே சூரிய குடும்பத்தில் இந்த பிரபஞ்ச வழியில் எவ்வளவோ ரகசியம் இருக்குது, இதை ஆய்வு செய்யும் பணியில வீரர்கள் ஈடுபட்டு வராங்க. இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கூட 4 நாட்களுக்கு முன்பு விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்ல வேண்டியது போயிங் விமானத்தினுடைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில தான் இன்று நேரடியாக சென்னையில் இந்த நிகழ்வை பார்க்கலாம் என நாசா அறிவித்தது. அதன்படி 7:09 மணிக்கு சரியாக தென்மேற்கு திசையிலிருந்து அது பயணித்து சென்றது. புதிய தலைமுறை வண்டலூரில் உள்ள ஒரு அறிவியல் ஆய்வாளர் அவருடைய வீட்டில் டெலஸ்கோப் மூலமாக நாம் நேரடியாக பார்த்தோம். நம்ம நேரடியாகவே அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அஸ்வின் சார், வணக்கம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் மேல அப்படி கடந்து போகும்போதே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அவ்வளவு வேகத்துல அது சென்றுட்டு இருக்கு. இந்த நிகழ்வோட முக்கியத்துவம் என்ன? நீங்க தொடர்ச்சியா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இது அடிக்கடி நடக்கக்கூடியதானா? ஆமா, அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச விண்வெளி இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 28,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. ஸோ இந்த ஸ்பீட்ல போறதுனால இந்தியாவை மட்டும் இல்ல, ஆல் ஓவர் நம்ம வேர்ல்ட சுத்தி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம், அதாவது 90 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை சுத்த 1.5 மணி நேரம், 90 மினிட்ஸ் ஆகுது. ஸோ இந்த 90 மினிட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம எர்த்தோட 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 16 வாட்டி நம்ம பூமியை சுத்திடுது. ஸோ இந்த ஸ்பீட்ல போகுது. இப்போ இன்றையோட நாளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பக்கமா தான் போகும். இன்னைக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்ம சென்னையோட மேல, செனித்துன்னு சொல்லுவாங்க, மேல் பகுதியில் அப்படி எக்ஸாக்டா கிராஸ் ஆகி போச்சு. ஸோ அதுதான் இன்னையோட முக்கியத்துவமான நாள். தொடர்ச்சியா 23ஆம் தேதி வரையும் பார்க்கலாம் அப்படின்னு நாசா சொல்றாங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்க. ஆமா, 23ஆம் தேதி வரைக்கும் பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பூமியா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுத்துறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பூமி சுத்துறனால இந்த மூவ்மெண்ட் இருக்கிறனால ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 4 to 5 டைம், அந்த 4ல இருந்து 5 தடவை இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பக்கமா தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மேல வந்துச்சு. அதுதான் 7:09 இருந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கார்த்திகா, ஒரு அதிசயத்தை பார்க்க முடியுது. 7:09 மணிக்கு சரியாக நான் இருக்கிற இடத்துல இருந்து மேல் திசையில சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் சென்றது. இப்போது 7:27. இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஜப்பானில் நிலை கொண்டிருக்கிறது. ஆய்வாளர் சொன்னது போல 1.5 மணி நேரத்தில் பூமியை சுற்றி வருது. இதுவரையும் 1,51,000 முறை பூமியை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் சுற்றி வந்தாலும் இந்த மாதிரி சென்னையை சரியான திசையில குறுக்கு நெடுக்குமா செல்றது ஒரு அதிசயமா பார்க்கப்படுது. அதுவும் அது கடந்து செல்லும் போது அதனுடைய வேகம் ரொம்ப பிரமிப்பாகவே இருந்தது என்றே சொல்ல வேண்டும். இதை பொதுவாக சர்வதேச நாடுகள்ல முக்கியமான நகரங்கள்ல கிராஸ் பண்ணும்போது அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. அதே போன்று சென்னையிலையும் பல இடங்கள்ல அறிவியல் முக்கியத்துவமாளர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் இதை தொடர்ச்சியா பார்த்துட்டு வராங்க. வர 23
13ஆம் தேதி வரை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் தமிழ்நாட்டு வழியே தான் குறுக்குமாக செல்ல போகுது. எனவே நேயர்களுக்கு நாமும் சொல்லுவோம், நேரடியாக நாசாவினுடைய இணையதளத்திற்கு சென்று சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் எந்த நேரத்தில் மேல கிராஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு ட்ராக் பண்ணி நம்மளால நேரடியா ஆப் வழியாகவும் பார்க்க முடியும். இது மூலமா பார்க்கிறது மூலமா மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு விண்கலம் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். மேலும் இப்போது சென்று கொண்டிருக்கிற அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய ஆயுள் காலம் கிட்டத்தட்ட 99% முடிந்து விட்டது. எனவே இன்னும் கொஞ்ச நாள்ல அது டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. அதற்கு முன்னாக இதனுடைய செயல்பாடுகளை நாம் உற்று நோக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு அறிவியல் அதிசயமாக இந்த நிகழ்வு ஒரு உணர்ச்சி பெருக்காக இருக்கிறது. கார்த்திகா, கண்டிப்பாக பாலவெற்றியில் நாம் தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது விண்வெளி சண்முக சுப்பிரமணியம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது இந்த நிகழ்வு 7:09 7 நிமிடங்களுக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம செய்தியாளர் சொன்னாரு. பொதுவாக இந்த நிகழ்வு எங்கெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும், இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதனுடைய பலன், அதாவது மனித குலத்திற்கு இதனுடைய பலன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. வணக்கங்க. என்னன்னா இந்த நம்ம ISS எப்ப எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு நாசால ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, ஸ்பாட் த ஸ்டேஷன் சொல்லிட்டு. அங்க போய் நம்ம பார்த்தோம்னா எப்பெல்லாம் இது எங்க கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா வரைபடம் போட்டிருப்பாங்க. அதுல பார்த்து நம்ம சென்னையை கிராஸ் பண்ணணும், இல்லாட்டி வேற இந்தியால எந்த லொகேஷன் கிராஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த ISSல 2 கேமரா, லைவ் கேமராஸ் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த லைவ் கேமராஸ் எப்போதும் பாத்தீங்கன்னா எர்த்தோட பிக்சர்ஸ் அந்த ஸ்டேஷன் போகும்போது கீழே உள்ள எர்த்தோட பிக்சர்ஸை லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஹிமாலயாஸ் பார்க்கலாம், நம்ம சென்னையவே கூட பார்க்கலாம், இல்ல வேற எந்த ஒரு லொகேஷன் ஸ்பேஸ்ல இருந்து எப்படி தெரியுதுன்னு கூட பார்க்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான இது. நம்ம நாசாவோட வெப்சைட் ஸ்பாட் த ஸ்டேஷன் போனா நம்ம இதை பத்தி அறிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மனித குலத்துக்கு முக்கியமான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒரு 20 ஆண்டு காலமா பண்ணிட்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸ்ல பண்ணா என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி கூட எல்லாம் லேட்டஸ்டா பண்றாங்க. அப்புறம் நிறைய பிளான்ஸ் க்ரோ பண்றாங்க. அப்புறம் பாக்டீரியா க்ரோ பண்ணி எப்படி அதை யூஸ் பண்ணலாம், மற்ற பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஹெல்த் பர்பஸஸ்க்கு என்ன மெடிசன்ஸ் தயாரிச்சா, அங்க வேக்கம்ல தயாரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிளட்ஸ் வருது, இல்லாட்டி ஒரு சைக்ளோன் வருதுன்னா அதை அவங்க ஸ்டேஷன்ல இருந்து பார்த்துட்டு போட்டோஸ் எடுத்துட்டு அனலைஸ் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து மனித குலத்துக்கு வேண்டிய நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ISS பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி. ஒரு 7-8 நாடுகள் சேர்ந்து தான் இந்த ISS உருவாக்குனாங்க. கனடா, ஜப்பான், USA, ரஷ்யா எல்லாம் சேர்ந்து நிறைய கண்ட்ரிஸ் இன்னமும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாசம் இப்ப ISSக்கு யாராச்சும் போறாங்கன்னா 6 மாசம் அங்க ஸ்டே பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ரொம்ப லோன்லியா இருக்கும். அவங்க ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய சன்செட்ஸ் அண்ட் சன்ரைஸ் பார்ப்பாங்க. ஏன்னா 1.5 மணி நேரத்துல பூமியை சுத்தி வர்றதுனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அவங்க சன்செட்ஸ் அண்ட் சன்ரைஸ் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தூக்கம் ஒரு பிளானிங் இருக்காது. எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அவங்களுக்கு எல்லாமே பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ISSல கண்டிப்பா சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ட்ஸ் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. சரியாக 7:09 7 நிமிடங்களுக்கு இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் நம் சென்னையை கிராஸ் பண்ணி போயிருக்கு. அது குறித்த விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். அவருக்கும் நன்றி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.